12 வயதான அர்ஜுன் தனது அருகிலுள்ள தெருவில் புத்திசாலித்தனத்திற்கும் சுறுசுறுப்பிற்கும் பெயர் பெற்றவன். அவன் புதிர்கள் எடுக்க விரும்புவான், காவல்துறை கதைகள் வாசிப்பான். ஒரு நாள் போலீஸாகவே இருக்க வேண்டும் என்பதுதான் அவன் கனவு. ஒரு பிற்பகல் டியூஷனில் இருந்து வீடு திரும்பும் வழியில் ஒரு கார் அவனை அணுகியது. உள்ளிருந்த ஒரு நபர் சிரித்தபடி கூறினார், "உன்னுடைய அப்பா அனுப்பினாரு, வீட்டில் அவசர நிலை, வந்துடு." அர்ஜுனுக்கு உடனே சந்தேகம் வந்தது. இந்த நபரை அவன் பார்த்ததில்லை. அவனது அப்பா ஒருபோதும் பரிச்சயமில்லாதவரை அனுப்ப மாட்டார். ஆனால் அர்ஜுன் சத்தமாக எதிர்க்கவில்லை. பதறாமல் சிரித்தபடி காரில் ஏறினான். ஆனால் தனது ஸ்மார்ட் வாட்சில் உள்ள வாய்ஸ் ரெக்கார்டரை கிளிக் செய்தான். காருக்குள் அந்த நபர் ஒரு தொலைபேசியில் பேசினார். தன்னுடைய பெயர், பணம் தரணும், பையனை ஒரு இடத்தில் ஒளிச்சு வச்சிடலாம் போன்ற வார்த்தைகள் உரையாடலில் இருந்தன. அர்ஜுன் வெளியில நடிக்க பயந்தது போல நடித்தான். ஆனால் ரெக்கார்டிங் தொடர்ந்தது. கார் ஒரு பாழடைந்த கட்டடத்தின் அருகே நின்றது. அர்ஜுன், டாய்லெட் போகணும் என்று சொல்லி ஒரு மரம் அருகே சென்று மறைந்து கொண்டு சின்ன குறுக்கு வழி வழியாக ஓடி வெளியில் வந்தான். அருகில் இருந்த ஒரு பாதுகாவலரிடம் சென்று போலீசுக்கு தகவல் அளித்தான். போலீசார் வந்ததும் அர்ஜுன் அந்த நபரின் விவரமும் காரின் பகுதியும் சொன்னான். முக்கியமாக ஸ்மார்ட் வாட்சில் எடுத்த ஒளிப்பதிவையும் இயக்கினான். இதில் தேவையான ஆதாரங்கள் அனைத்தும் இருந்தன. அர்ஜுனின் சாமர்த்தியத்தால் போலீசார் குற்றவாளியை விரைவில் பிடித்தனர். ஊர் முழுவதும் அவனை பாராட்டியது. பள்ளியில் வாழ்த்து பதக்கம் கிடைத்தது. போலீசாரும் விருது வழங்கினர். அர்ஜுன் சென்னை சிறு டிடெக்டிவ் என்ற பெயரால் செய்தித்தாள்களில் எழுந்தார். நிகழ்ச்சி முடிவு: அச்சமின்றி செயல்படுவது, சிந்தித்து செயல்படுவது. இது எந்த ஒரு ஆபத்தான சூழலையும் வெற்றியாக மாற்றலாம். அர்ஜுன் தனது புத்திசாலித்தனத்தால் பெரிய பலனை ஏற்படுத்தினான்.